இருட்டு வெளிச்சம் என்ற அந்த உண்மைகளை அறியவே போதும் போதும் என்றாகிவிட மற்றும் ஒரு உந்துதல் பிரதேசமான இறுதி மாலுக்கும் போய் பார்த்துவிட முடிவு செய்தன. அங்கு பயங்கர அதிர்ச்சி காத்திருந்தது. அதாவது அங்கு ஜந்துக்கள் இதுவரை பார்த்தோ அறிந்தோ கேள்விப்பட்டோ அறிந்திராத கொடும் குளிர் உரைப்பனி. கால் வைத்ததுமே துள்ளி விழுந்த ஜந்துக்கள். முந்திய மாலுக்கு வர அங்கும் அதைவிட குறைந்த குளிர். மீண்டும் யோசித்த ஜந்துக்கள் அளவிற்கு அதிகமான மின் உஷ்ண காற்றை ஊத கொடுமை. பனிகள் உருகி நீராக பெருக்கெடுக்க முன்னோர்கள் இல்லாத குறையை முதலாய் வருந்தி உணரத் துவங்கின. சில ஜந்துக்கள் நீரில் விழுந்து பனியோடு பனியாய் உறைந்தும் போயினவாம். அந்த மாலை ஏறெடுத்தும் பாராது முதல் மால்களுக்கு வந்தன. ஆனாலும் எப்படியும் அந்த கியாவை அடைய வேண்டும் என்ற நப்பாசை மட்டும் விடவே இல்லை. இதற்கிடையில் அந்த கடைசி மால், அந்த அதி ராட்சசமால் பனியை நீராக்குவதில் மும்முரமாய் செயல்பட நீர்மாலோ என ஐயுறும் வகையில் மால் முழுவதுமே நீராகியது. பின் ஈர்ப்பு சக்தியும் மீறி வான்வீதியில் கொட்டவும் துவங்க ஜந்துக்கள் ஒரே அடியாய் பயந்து ஓம் ஓம் என கூக்குரலிட்டன. கிட்டத்தட்ட அனைத்து மால்களிலும் நீர் கொட்ட துவங்க அனைவருமே புதைந்து போய் விடுவது என்று ஒட்டுமொத்தமாய் முடிவு செய்தன. அப்போது யாரும் எதிர்பாரா வண்ணம் மேலே பயங்கர சத்தம். தொடர்ந்து ஒரு நீள்வட்ட ஒளி ஒன்று அவர்களை கடக்க மேலே இருந்து ஏதோ ஒன்று விட ஜந்துக்கள் அலறி விலக துப்பென்று விழுந்தது. அதே உருவம் மீண்டும் உருள ஆரம்பித்தது. ஜந்துக்களுக்கோ சோதனை மேல் சோதனை. ஒரு ஜந்து கர்ஜித்தது, மீண்டும் இங்கேயே தூக்கி போட்டு விட்டு போயிட்டார்களே என்று. ஆனால் ஒரு உண்மையை என தவறியது. தூக்கி போட்டு விட்டு போனது யார்? நம்மை போல அங்கும் இருக்கிறார்கள் என்ற உண்மையை 100 வருடங்களுக்கு பின் தான் உரைத்தது.